ஓம் நாராயணः பரோ வியக்தாத் ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்திமே லோகாः அண்டஸ்யாந்தஸ்மே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. அத த்ருதீயோऽध्यायः கர்மயோகः. அர்ஜுன உவாச்ச ஜாயசி சேத் கர்மணஸ்தே மதா புத்திர்ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 2 அத்தியாயங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். 3வது அத்தியாயத்தினுடைய முகவரையும் பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த பகவத்கீதையினுடைய தாத்பரியம் என்ன? ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்தும் தான் மோட்சத்தை கொடுக்கும். கேவல ஞானமானது மோட்சத்தை கொடுக்காது என்பது பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷமாக கொண்டு அப்படி இல்லை, இது பகவானுடைய கருத்து அல்ல, சாஸ்திரத்தினுடைய உபனிஷத்துக்களுடைய கருத்து அல்ல என்று ஆச்சாரியர் இந்த முகவுரையில் நிரூபணம் செய்தார். ஞான கர்ம சமுச்சயம் என்பது இல்லை. ஞானம் கர்மம் இரண்டும் ஒருங்கிணைந்து ஒன்றாகத்தான் செய்யப்பட வேண்டும். ஒன்று மோட்ச சாதனம், ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்துதான். அல்லது ஞானத்தை அடைந்த பிறகும் ஒருவன் மரண பர்யந்தம் கர்மாவை விடாமல் செய்ய வேண்டும். இது பூர்வபக்ஷம். சித்தாந்தம் என்ன? ஞானம்தான் மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம். ஞானம் ஒன்றே மோட்சத்திற்கு போதுமானது. ஏன்னா பந்த காரணம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால் பந்தமானது ஏற்பட்டிருக்கின்றது. அஜ்ஞான காரியமாகத்தான் கர்மாங்கிறது இருக்கின்றது. ஆகவே கர்மாவினால அஜ்ஞான நிவர்த்திங்கிறது ஏற்படாது. அஜ்ஞானத்திற்கு விரோதி ஞானம்தான். ஆகவே ஞானம்தான் சாட்சாத் சாதனம் மோட்சத்திற்கு. அதே சமயம் ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை, பக்குவத்தை, மன தூய்மையை, மன ஒருமுகப்பாட்டை பெறுவதற்கு கர்மமானது சாதனமாக இருக்கின்றது. அதனால் ஆரம்ப நிலையில் கர்மகாண்டம், தர்மமான வாழ்க்கை என்று ஒருவன் வாழ்ந்து பிறகு கர்மயோகம், அதனால் சித்த சுத்தி, உபாசனா அல்லது பக்தி யோகம்ங்கிறதுனால சித்த ஏகாகிரதா, மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு இவற்றை பெற வேண்டும். பிறகு குரு வாயிலாக வேதாந்த சாஸ்திரங்களை, உபனிஷத்துக்களை ஸ்ரவணம் செய்கின்ற பொழுது, ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் செய்கின்ற பொழுது அதனால் ஞானம் ஏற்பட்டு மோட்சமானது சித்திக்கும். இதான் சாஸ்திரம். ஆனால் கிரம சமுச்சயம், சமுச்சயம்ங்கிறது இல்லை. சமகாலத்தில் செய்தல் என்பது சாத்தியம் இல்லை, அப்படி சாஸ்திரம் சொல்லலை. அதே சமயம் ஆரம்ப நிலையில் கர்மம், கர்மயோகம், பிறகு ஞானம் என்று கிரமமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுதான் ஆச்சாரியர் இந்த முகவுரையில் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதுதான் பகவான் சொல்வதும் பகவத்கீதையினுடைய தாத்பரியமும் வேதாந்தத்தினுடைய தாத்பரியமும் இதுதான். இந்த அடிப்படையில் இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம தொடங்குகின்றோம். முதல் ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம் அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. முதல் 2 ஸ்லோகங்கள் அர்ஜுனன் சென்ற அத்தியாயத்தில் பகவான் சொன்னதை வைத்து அவனுக்கு அதில் வரக்கூடிய சந்தேகத்தை கேட்கின்றான். ஜாயசி சேத் கர்மணஹ தே மதா புத்திஹி ஜனார்தன தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி கேசவ. ஹே அர்ஜுன உவாச்ச. அர்ஜுனன் கேட்கின்றான், அர்ஜுனன் சொல்லுகின்றான். ஹே ஜனார்தன, ஜனார்தனரே,
கிருஷ்ணருக்கு ஒரு பெயர் ஜனார்தனன், ஜனங்களுடைய துன்பங்களை போக்கக்கூடியவர். கர்மணக புத்திஹி ஜியாயசி தே மதா சேத். கர்மாவை விட, கர்மாவை பார்க்கிலும், கர்மாவை காட்டிலும், கர்மத்தை காட்டிலும், கர்மத்தை விட. புத்திஹி, புத்தி என்பது புத்தி யோகம், ஞான யோகம், ஞானமானது. ஜியாயசி, மேலானது என்றால், மேலானது என்பது தே மதா சேத், உன்னுடைய கருத்து ஆனால். என சென்ற அத்தியாயத்தில் சொன்னார், ஞானமானது நேரடியாக மோட்சத்தை தரத்தக்கது. கர்மாவை பற்றி சொல்கிற பொழுது அப்படி சொல்லலை, ஆனால் ஞானத்தை பற்றி சொல்கிற பொழுது ஞானத்தினுடைய பலனான நிர்வாணத்தை, பிரம்ம நிர்வாணத்தை ஒருவன் அடைகின்றான்னு ஸ்தித பிரக்ஞ லட்சணத்தை சொல்கிற பொழுது சொன்னார். அதனால் ஞானம் நேரடியாக மோட்சத்தை தரத்தக்கது. ஆனால் கர்மாவை பற்றி சொல்கிற பொழுது அவ்வாறு சொல்லவில்லை. கர்மா சித்த சுத்தி என்பதைத்தான் தரும் என்று. கர்மாவை விட ஞானமானது மேலானது என்பது உம்முடைய கருத்தானால், மதான கருத்துன்னு அர்த்தம், உன்னுடைய கொள்கை ஆனால், அதுதான் உண்மை என்றார். தத்து, அப்போது, ஹே கேசவ கிம் கோரே கர்மணி மாம் நியோஜயசி. ஆனால் அர்ஜுனனை பற்றி சொல்கிற பொழுது, நீ கர்மாவை செய்வாயாக, மோட்சம்தான் ஞானத்திற்கு சாட்சாத் சாதனம் என்று சொல்லிவிட்டு, நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பாயாக, கர்மாவை செய்வாயாக என்று பகவான் சொல்கிறார். கர்மத்தை செய்வதை ஒருபொழுதும் நிறுத்திவிடாதே. கர்மத்தை செய்வதற்குத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு. ஒருபொழுதும் கர்ம பலனில் பற்றுக்கொள்ளாதே. அதே சமயம் கர்மாவை செய்வதை நிறுத்திவிடாதே என்று சொல்லுகின்றார். இப்போ கர்மம் மேலானது என்றால் கீழானதான பயங்கரமான, கோரமான ஹிம்சை, பிராணிகளுக்கு ஹிம்சை தரத்தக்கதான அந்த கர்மாவை நான் ஏன் செய்ய வேண்டும்? அதில் செய்யும்படி என்னை ஏன் தூண்டுகிறீர்கள்? அர்ஜுனுடைய கேள்வி. அதற்கான பாஷ்யம். ஜாயசி ஸ்ரேயசி சேத் யதி கர்மணः சகாசாத் தே தவ மதா அபிப்ரேதா புத்திஹ ஞானம் ஹே ஜனார்தன. ஜாயசி, ஜாயசினா ஸ்ரேயசி, ஸ்ரேயசினா ஸ்ரேயஸ் மேலானது, உயர்ந்தது, சிறந்தது. சேத் மேலானதாக இருக்குமே ஆனால், எது எதை விட எது? எதி கர்மணக சகாசாத் தே தவ மத அபிப்ரேதா புத்திஹி. கர்மணக கர்மாவை விட, கர்மாவை காட்டிலும், கர்மாவை வைத்து பார்க்கின்ற பொழுது, சகாசாத்தின கர்மாவை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, புத்தி ஞானமானது மேலானது என்பது தேன தவ உன்னுடைய, மதானக அபிப்ரேதா, அபிப்பிராயத்தின அபிப்பிராயம் என்பது உன்னுடைய அபிப்பிராயம் ஆனால். நல்ல மதாங்கிற வார்த்தைக்கு ஆச்சாரியர் கொடுக்கறது அபிப்ரேதா, அபிப்பிராயம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோமே, அபிப்பிராயம் என்பது உன்னுடைய கருத்து ஆனால், உன்னுடைய அபிப்பிராயமாக இருந்தால், கர்மாவை விட மோக்ஷம் என்ற பலனை தருவதில் ஞானமே மேலானது என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால். புத்திஹினா ஞானம், புத்திங்கிறது லௌகிக ஞானம் இல்லை, இங்கே ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம். அப்பொழுது அடுத்த வரி. யதி புத்திர் கர்மணி சமுச்சிதே இஷ்டே ததா ஏகம் ஸ்ரேயஸ் சாதனம் இதி கர்மணः ஜாயசி புத்திஹி இதி கர்மணः அதிரிக்த கரணம் புத்தேஹே அனுபபன்னம் அர்ஜுனேன கிருதம் ஸ்யாத். யதி
இப்படி இருந்த அர்ஜுனுடைய கேள்வியிலிருந்து அர்ஜுனன் என்ன புரிந்து கொண்டு இருக்கிறான்? கர்மாவை விட ஞானமானது மேலானது என்பது உங்களுடைய கருத்து. அப்படி இருக்கிற பொழுது கீழான கர்மாவை செய்யும்படி என்னை ஏன் தூண்டுகிறீர்கள்? அப்போ தெளிவாக அவன் புரிந்து கொண்டு இருக்கிறான் பகவான் சொன்னதில் கர்மாவை விட ஞானம் மேலானது என்று. ஆனால் பூர்வபக்ஷிகள் சொல்கிறது என்னது? கர்ம ஞானம் சமுச்சயம், ஞானம் கர்மம் சமகாலத்தில் செய்யணும், கேவல ஞானமானது மோட்சத்தை தராது என்பதுதான் கீதையினுடைய கருத்து, மைய கருத்து, பகவானுடைய உபதேசம் அதுதான் என்று பூர்வபக்ஷிகள் சொன்னார்கள். அதை நம்ம முகவுரையில் ஆச்சாரியர் அதை சொல்லி இருந்தார். அதை இங்கே குறித்து காட்டுகின்றார். நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மம் ஞானம் இரண்டும் சேர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பது பகவானுடைய இஷ்டமானால், எதி புத்தி கர்மணி, புத்தியும் கர்மணியும், கர்மாவும் புத்தி கர்மா சமுச்சயே இஷ்டே, பகவானுக்கு புத்தி கர்மாங்கிறது ஞானமும் கர்மமும் ரெண்டும் சேர்ந்து செய்யப்பட வேண்டும் என்பது பகவானுடைய விருப்பமாக இருந்தால், அதுதான் பகவானுடைய உபதேசமாக இருந்தால், ததா அப்பொழுது ஏகக ஸ்ரேயஸ் சாதனம் இது, ஒரே ஸ்ரேயஸ் சாதனம், கர்மணக ஜாயசி புத்திஹி இது, கர்மா ஒரே ஸ்ரேயஸ் சாதனமாகவும் கர்மாவை விட ஞானமே மேலானது என்பதும். இதை அர்ஜுன் அப்படி குறிப்பிட்டு அப்படி கேட்குறான். ரெண்டையும் சேர்ந்து தான் செய்யணும்னு பகவான் சொல்லியிருந்தால் அந்த கேள்வியே வர முடியாது. ரெண்டும் சமகாலத்தில் செய்யப்பட வேண்டும் என்று பகவான் உபதேசம் பண்ணியிருந்தார். அர்ஜுனுடைய இந்த கேள்வியே தப்பு. அப்படி அவன் கேள்வியே கேட்க முடியாது. இது கர்மணக அதிரிக்த கரணம் புத்தேக, கர்மாவை விட மேலாக இருப்பது புத்தி என்பது அனுபபன்னம் என்று அர்ஜுனன் சொல்லக்கூடிய இந்த கருத்து அர்ஜுனேன கிருத்தம், அர்ஜுனனால் சொல்லப்பட்ட இந்த கருத்தானது பொருத்தம் இல்லாததாக ஆகும். ஏன்னா பகவான் சொன்னது ஒன்று, இவன் கேட்கிறது ஒன்றுன்னு ஆகும். ஒன்று அவன் தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறான் அர்த்தம், அல்லது பகவான் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார் என்றால் இப்படி கேள்வியே வர முடியாது. அதனால் இங்கே அர்ஜுனன் இப்படி தெளிவாக கேட்கறதுனால பகவான் ஞான கர்ம சமுச்சயத்தை சொல்லவில்லை என்பது தெளிவாகின்றது. மேற்கொண்டு அது மட்டுமல்ல, அடுத்த வரி நகி தத்யேவ தஸ்மாத் பலதः அதிரிக்தம் ஸ்யாத், ரெண்டும் சமமாக சேர்ந்து தான் பலனை தரும் என்றால் இந்த ஞானமானது கர்மாவை விட ஸ்ரேயஸ்கரம் ஸ்ரேயசி என்பது பொருந்தாது, மேன்மை பொருந்தியது. ரெண்டும் சேர்ந்து தான் வேலை செய்யணும் அப்படின்னாக்கா ஒன்று மட்டும் மேலான பலனை தரும்னு எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்கிறது சரியாக இருக்காது. எனவே சம்சய பட்சத்தில் ஞானம் கர்மம் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற பட்சத்தில் கர்ம பலத்தை காட்டிலும் ஞானத்தினுடைய பலத்திற்கு மேன்மை காண முடியாது. ஆனால் ஸ்ரேயசி அப்படின்னு ஜாயசின்னு கேள்வி கேட்கிறார். ஆனால் ஸ்ரேயஸ்னு சொன்னால் மேலானது. ரெண்டும் சமமாக இருக்கிற பொழுது மேலானது எப்படி சொல்ல முடியும்? குடும்பத்தில் குடும்பம் பட்டிமன்றம் வைக்கிறான்ல, குடும்பம் இல்லறம் சிறப்பாக நடப்பதற்கு கணவன் முக்கியமாக மனைவி முக்கியமான, அப்படி பட்டிமன்றம் வச்சா என்ன எப்படி பதில் சொல்கிறா? அப்போ ரெண்டும் சமமாக ரெண்டும் இருந்தால் தான் இல்லறம் சிறப்பாக இருக்க முடியும். இருக்கிற பொழுது அதில் எது மேன்மைன்னு எப்படி கேட்க முடியும்? யார் சிறந்தவர் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? கேட்டால் தவறுன்னு அர்த்தம். அதனால் ஞான கர்ம சமுச்சயம்ங்கிறது இங்கே இல்லை. அப்படியே மேலும் சொல்கிறார், ததா கர்மணः ஸ்ரேயஸ்கரி பகவதா உக்தா புத்திஹ அஸ்ரேயஸ்கரம் ச கர்ம குரு இதி மாம் பிரதிபாதயதி தத் கிம் நோ காரணம் இதி பகவதः உபாலப்யம் இவ குர்வன் தத்கிம் கஸ்மாத் கர்மணி கோரே க்ரூரே ஹிம்சா லக்ஷணே மாம் நியோஜயசி கேசவ இதி ச யத் ஆக தச்ச
ந உபபத்தியதே. न उपपद्यते. அப்படி இருந்த அப்படியே ந இதுவும் பொருந்தாது. தச்ச ந உபபத்தியதே, இதுவும் பொருந்தாது. கோரமான கர்மத்தில் என்னை ஏன் தூண்டுகிறீர்கள்னு சொல்றது பொருந்தானா? ரெண்டும் சேர்ந்து தான் செய்யணும்னு சொல்ற பொழுது ஒன்றை கோரமானதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதே. அதான் கர்மணக ஸ்ரேயஸ்கரி பகவதா உக்தா புத்திஹி. இந்த கர்மாவை விட ஸ்ரேயஸ் செய்வதாக பகவானால் புத்தியானது சொல்லப்பட்டால் அஸ்ரேயஸ் கரம் ச கர்ம குரு இது, ஸ்ரேயஸ் இல்லாத கீழ்மையான கர்மாவை செய்ய வேண்டும் என்று மாம் பிரதிபாதையது, என்னை சொல்லுவது என்ன காரணத்தினால் என்று அர்ஜுனன் கேட்கிறார். அர்ஜுன கேள்வி, கீழான கர்மத்தை செய்ய சொல்வது என்ன காரணத்தினால்? ரெண்டும் சமம்னு சொல்லிட்டாக்கா மேல் கீழ்னு சொல்ல முடியாது. இவன் கீழான கர்மம்னு சொல்கிறான், கோரமான கர்மம்னு சொல்கிறான், எப்படி இந்த கேள்வி வரும்? இது பகவதக, இப்படி பகவான் சொன்னதை உபாலபியம் இவ, அவரை அலட்சியப்படுத்துகிற மாதிரி, அவர் சொல்கிறத இழிவுபடுத்துகிற மாதிரி. உபாலபியம் அப்படின்னாக்கா படித்து சொல்கிற மாதிரி. நீங்கள் என்னை அடுத்த வரையில் சொல்ல போகிற, என்னை ஏன் கோரமான கர்மத்தில் தூண்டுகிறீர்கள்? ஏன் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க? ஏன் என்னையை படுத்துறீங்க? ஏன் என்னையை குழப்புறீங்க? அப்படின்னு சொல்லி பகவான் குருவை ஒரு பழிக்கிற மாதிரி எப்படி அவன் சொல்ல முடியும்? அதனால் உபாலபியம் இவ குர்வன் தத் கிம்னா கஸ்மாத் கர்மணி, கர்மாவில். எப்படிப்பட்ட கர்மான? கோரமான, குரூரே ஹிம்சா லக்ஷனே, குரூரமான ஹிம்சா லக்ஷணம். குரூரம்னா என்ன அர்த்தம்? கோரேங்கிறதுக்கு குரூரம் அர்த்தம் கொடுக்குறார். கோரம்னா பயங்கரமான இன்னொரு வார்த்தை குரூரமான. எதனால் குரூரம்னா ஹிம்சா லக்ஷணம். அது கர்மானாலே ஒரு ஹிம்சையானது இருக்குது. அதுவும் வைதிக கர்மாவில் அதில் சில இது இருக்குது. அது அவனுக்கு வைதிக கர்மாங்கிற பொழுது அவனுடைய ஸ்வதர்மம்னு பார்த்தா யுத்தம் தான். யுத்த காலத்தில் நிற்கிறான். அப்போ இந்த யுத்தத்தை செய்யறதுங்கிறது பல உயிர்கள் கொல்லப்படும். அது குரு ஆச்சாரியார் இவர்களை கொல்லுதல் என்பது பயங்கர ஹிம்சை, கொலை என்பது பிரதானமாக இந்த யுத்த காலத்தில் இருக்குது. அதனால் ஹிம்சா லட்சணமான அந்த குரூரமான கர்மத்தில் என்னையே நியோஜயசி தூண்டுகிறீர்கள். இது எத்தாக தத்துன, இப்படி அர்ஜுனன் சொல்கிறது அதுவும் பொருத்தமில்லாமல் போய்விடும். கர்மா கோரமானது கீழானதுன்னு அர்ஜுனன் சொல்கிறது பொருத்தமில்லாமல் போய்விடும். அப்படியே அடுத்தவர் அத ஸ்மார்த்தேன ஏவ கர்மணா சமுச்சயः சர்வேஷாம் பகவதா உக்தः அர்ஜுனேன ச அவதாரிதः சேத் தத் கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி இத்யாதி கதம் யுக்தம் வச்சனம். பூர்வபக்ஷத்தை பார்க்கிற பொழுது சொன்னோம், இங்கே கர்ம ஞான சமுச்சயம்னாக்கா ஸ்ரௌத கர்மங்கிறது இல்லை, ஸ்மார்த்த கர்மம் மட்டும். ஸ்ரௌத கர்மத்தை வேணால் விட்டுறலாம், ஸ்மார்த்த கர்மாவை விடாமல் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாமே. அதனால் கேவலம் அப்படின்னு சொல்லப்பட்டதுன்னு அங்கே பூர்வபக்ஷம் சொல்லப்பட்டது. அதை வச்சு கேள்வி கேட்குறார். ஸ்வார்த்த கர்மம் விடக்கூடாது, அது சேர்ந்து இருக்கணும்னாக்கா அதை கோரே மாம்னு கர்மாவை கோரமான கர்மா அப்படின்னு சொல்கிறது பொருத்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஸ்மார்த்த கர்மா கோரமான கர்மான்னு சொன்னாக்கா அது சாஸ்திரத்தை அவமானப்படுத்துகிறதாகும். கோரமான கர்மாவில் ஏன் என்னை தூண்டுகிறீன்னு அந்த வார்த்தை சரியானது இல்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் சமுச்சயம்னு வந்துட்டாக்கா அதில் கோரம்னு சொல்ல முடியாது. அதுவும் ஸ்மார்த்த கர்மா, அதை கோரமான கர்மான்னு எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்ல முடியும்? அது சரியானது அல்ல சொல்கிறாரு. அதை ஸ்மார்த்தேன ஏவ, ஸ்ரௌத கர்மா விட்டுட்டு ஸ்மார்த்த கர்மா மட்டும் என்று சொன்னாலும் கர்மணக சமுச்சய, அதோட அதுவும் ஞானமும் சேருதல் என்றாலும் சர்வேஷாம் பகவதः உக்தக, எல்லோருக்கும் பகவானால் சொல்லப்பட்டது என்றால் அர்ஜுனனால் அவதாரிதக சேத் என்று அர்ஜுனன் புரிந்து கொண்டு கேட்டாலும் தத்து கிம் கர்மணி கோரே மாம் நியோஜயசி, கோரமான கர்மத்தில் என்று சொல்லுதல் அந்த வச்சனமானது எப்படி பொருந்தும்?
அதனால் ஞான கர்ம சமுச்சயம் இல்லை. பகவான் சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார். அர்ஜுனனும் சரியாகத்தான் புரிந்து கொண்டு கேட்கிறான். ஞானம் மேலானது, கர்மம் கீழானது. அப்போ மேலான ஞானத்தை விடுத்து துன்பமயமான கர்மாவை செய்ய வேண்டும், அதைத்தான் நீ செய்யணும் என்று எப்படி, ஏன் என்னை தூண்டுகிறீர்கள்? இதுதான் கேள்வி. தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். சுந்தரராஜ் சர்மாவுடைய தமிழாக்கம். அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் சொல்லுகிறார், ஞானமா கர்மமா எது சிறந்தது? அர்ஜுனன் சொல்லலுற்றான். ஜனார்தன, ஹே ஜனார்தன, ஞானம் கர்மத்தினும் மேலானது என்பது உமது கருத்தானால், அதுதான் உன்னுடைய கருத்தாக இருக்குமே ஆனால், அப்பொழுது ஏன் கேசவ என்னை கொடியதான கர்மத்தில் ஏவுகிறீர்கள்? என்னை ஏன் கொடுமையான கர்மத்தில் ஏவுகிறீர்கள்? கர்மாவை செய்யணும் என்று ஹிம்சாமயமான கர்மவை என்னை ஏன் தூண்டுகிறீர்கள்? ஞான கர்மங்கள் இரண்டும் ஒருங்கு சேர்தல் முக்திக்கு சமாதானம்னு இருக்கு, அது தவறு, சாதனம். முக்திக்கு சாதனம் என்பது பகவான் கருத்தானார். அந்த மாவு எடுத்தரணும். ஞான கர்மங்கள் இரண்டும் ஒருங்கு சேர்தல், இது பூர்வபக்ஷினுடைய கருத்து. அப்படித்தான் அவர்கள் இப்போ முகவுரையில் விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அது அப்படி பகவானுடைய கருத்தாக இருந்தால், முக்திக்கு சாதனம் என்பது பகவானுடைய கருத்தானால், அப்பொழுது ஒருங்கு சேர்க்கப்பட்ட ஞானம் கர்மம் ரெண்டும் ஒருங்கு சேர்க்கப்பட்ட அதனால் கிடைக்கக்கூடிய மோட்சம் ஒன்றுதான். மோட்சதானம்னு இருக்கு, மோட்சஸ்தானம்னு வேணால் எடுத்துக்கொள்ளலாம். மோட்சஸ்தானம் ஒன்றுதான். ரெண்டும் சேர்ந்து செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றுதான். ரெண்டுக்கு தனித்தனியான பலன் கிடையாது, ஒரே பலன் தான். ஏன்னா ரெண்டும் சேர்ந்து செஞ்சால் தான் பலன் கிடைக்கும்னா, இப்போ மருத்துவர் ஒரு வைத்தியம் ஒரு நோய்க்கு மருந்து கொடுக்குறாருன்னா அதோட பத்தியம் சொல்கிறார், இந்த பத்தியத்தை கடைபிடிக்கணும், இந்த மருந்தை சாப்பிடணும்னா, அல்லது இந்த மருந்தை இந்த அனுபானத்தோடு சேர்ந்து சாப்பிடணும்னா, பால்லையோ வெந்நீரோ நெய்யோ கலந்து சாப்பிடணும், அது அனுபானம். அப்போ அதோட சேர்ந்து மருந்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நோயை குணப்படுத்தக்கூடியது. ரெண்டுக்குமே நோயை குணப்படுத்துறதுக்கான ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரே பலனை தருகின்றது. அந்த அனுபானமும் அந்த மருந்தும் சேர்ந்து ஒரே பலனை தருகிறது. ரெண்டு தனித்தனியான பலன் தரலை. ஏன்னா ரெண்டும் சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து பலன் தருகின்றது. ஒரே பலன் தான், ரிசல்ட் ஒன்று தான். அப்படி இருக்கிற பொழுது கர்மத்தை காட்டிலும் ஞானம் மேலானது என்று கர்மத்தினின்றும் ஞானத்தை பிரித்திடுதல் அர்ஜுனன் தப்பாக செய்ததாகும். அனுப்ப பண்ண பொருந்தாததாக ஆகும். நான் பிரித்து கேட்குறேன், இது பாலில் கலந்து மருந்தை சாப்பிடுங்கன்னா, மருந்து தான் மேலானதுன்னா ஏன் நான் பாலை குடிக்கணும் அப்படி கேட்குற மாதிரி. அதனால் இங்கே இந்த தமிழாக்கம் பண்ணவரே அதற்கு விளக்கம் கொடுக்குறார். அந்த விளக்கம் தப்பாக செய்ததாகும். அதனின்றும் பயனால் வேறுபட்டது ஆகாது அன்றோ. ரெண்டு ஒரே பலன்கிற பொழுது எப்படி அதை பிரிக்க முடியும்? விளக்கம். அதனால் அடைப்புக்குறியில் இருக்கிறது தமிழாக்கம் பண்ண சுந்தரராஜ சர்மா கொடுக்குற விளக்கம். ஒரே பயனை பெறுதற்கு இரண்டும் ஒருங்கு சேர்ந்து சாதனமாய் இருத்தல். ஒரே பலன் மோட்சங்கிற பலனை பெறுவதற்கு ஞானம் கர்மம் இரண்டும் சேர்ந்து சமகாலத்தில் செய்யணும் என்பது சாதனமாக இருந்தால், அவற்றுள் ஒன்றிற்கு ஒன்று கீழானது மேலானது என்ற வேறுபாடு எப்படி கூடும்? இது கீழானது மேலானதுங்கிற வேறுபடுத்துதல் எப்படி கூடும்? எப்படி சம்பவிக்கும்? கூடாது. உதாரணமாக, பித்தம் தணிதல் என்னும் பயனை பெறுதற்கு குளிர்ச்சியும் இனிமையுமான இரண்டு பதார்த்தங்களை ஒருங்கு சேர்த்து புஜித்தல் சாதனமாயின். பித்தம் அதிகமாக இருந்தாக்கா பித்தத்தை குறைக்கிறதுக்கு ஆயுர்வேத சாஸ்திரத்தில் சொல்லுகின்ற மருந்து என்னது? குளிர்ச்சியாக, ரொம்ப சூடான பொருள் சாப்பிடக்கூடாது, குளிர்ச்சியாக சாப்பிடணும், இனிப்பு பதார்த்தம் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு ரெண்டு கண்டிஷன். ஒன்று, ரொம்ப சூடாக இல்லாமல் குளிர்ச்சியானதாக எடுத்துக்கொள்ளணும். இனிமை, ஸ்வீட்டு, இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறத சேர்த்து எடுத்துக்கொள்ளணும். ரெண்டு சேர்ந்து சாப்பிட்டாக்கா பித்தம் குறையும். நல்லா வெள்ளம் சாப்பிட்டாக்கா பித்தம் குறையும்னாக்கா அப்படி சொல்லி இருந்தார். இரண்டு பதார்த்தங்களை ஒருங்கு சேர்த்து புஜித்தல், ரெண்டும் சேர்ந்து சாப்பிட்றது என்பது மருந்தாக இருந்தால், அவற்றுள் மற்றையதை காட்டிலும் இனிமையான பதார்த்தம் மேலானது என்னும்
வேறுபாடு பொருந்தாது அன்றோ. அதில் ஒன்றை பிரித்து இது இது மேலானதுன்னு சொல்றது எப்படி பொருந்தும்? அது பொருத்தமில்லையே. இன்னும் அவ்வாறு அதோட இது இந்த உதாரணம் சுந்தரராஜ சர்மா கொடுத்திருக்கிறது. இன்னும் அவ்வாறு பகவான் கர்மத்தை காட்டிலும் ஞானம் நன்மை செய்வதாக கூறினர். அப்படி பகவான் தெளிவாக கூறியிருக்கிறார். நன்மை செய்வது அல்லாததான கர்மத்தை நீ செய்ய கடவாய் என்று எனக்கு உபதேசிக்கிறார். அதனால் ஞானம் நேரடியாக மோட்சத்தை தரக்கூடியது என்று சொல்லி இருக்கிறார். அதே சமயம் நீ கர்மத்தை செய்வதற்குத்தான் தகுதியுடையவனாக இருக்கிறாய். தஸ்மாத் உன்னுடைய கர்மாவை செய்வாயாக, ஆகவே உன்னுடைய கர்மாவை செய்வாயாகன்னு சொல்லியிருக்கிறார் என்று எனக்கு உபதேசிக்கிறார். அது என்ன காரணமோ என்று அர்ஜுனன் கேட்கிறான். அப்படி கேட்கறது பகவானை பழிக்கிறவன் போல, கேசவா, அப்பொழுது ஹிம்சையாகிய கொடிய கர்மத்தில் எக்காரணத்தால் ஏவுகிறீர் என்று அர்ஜுனன் கூறுதல் பொருந்தாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரௌத கர்மத்தை விட்டுட்டு ஸ்மார்த்த கர்மா மட்டும் சமுச்சயமாக வைத்து கொள்ளலாம், அப்படித்தான் பகவான் சொல்லியிருக்கிறார்னு பூர்வபக்ஷம் சொன்னார். இனி ஸ்மார்த்த கர்மத்தோடு மாத்திரம் ஞானம் ஒருங்கு சேர்தல் பகவானால் சகலருக்கும் கூறப்பட்டு அர்ஜுனனால் அப்படியே கிரகித்து கொள்ளப்பட்டது என்றார். அப்படித்தான் பகவான் சொல்லியிருக்கிறார். அர்ஜுனனும் அப்படித்தான் புரிந்து கொண்டு இருக்கிறான்னா, அப்பொழுது ஏன் என்னை கொடியதான கர்மத்தில் ஏவுகிறீர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை போடக்கூடாது, அதை சொல்லக்கூடாது என்பது முதலான வார்த்தை எப்படி நேராகும்? அது எப்படி பொருந்தும்? அதுவும் பொருந்தாது. அதனால் அர்ஜுனன் தெளிவாக புரிந்து கொண்டு இருக்கிறான். பகவான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஞானம் சாட்சாத் சாதனம், கர்மா பரம்பரா சாதனம். அதனால் சமசமுச்சயங்கிறது இல்லை. சமகாலத்தில் செய்யப்பட வேண்டியது ரெண்டும் சேர்ந்து செய்தாதான் மோட்சத்தை தரும் என்பது அல்ல. அப்புறம் ஞானத்திற்கு பிறகு ஒருவன் மரண பரியந்தம் கர்மாவை செய்துதான் ஆக வேண்டும்ங்கிற கட்டாயமானது இல்லை. பூர்வபக்ஷி சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் இருக்க வித்தியாசத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும். அவர்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஞானத்திற்கு பிறகும் ஒருவன் பாப்பம் வராமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கர்மாவை செய்தாக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? ஞானத்திற்கு பிறகு ஞானத்திலையும் ஞானம்தான் நேரடியாக மோட்ச சாதனம், கர்மா பரம்பரா சாதனம் தான். அதனால் ஞானத்தை கொடுக்கறதுக்கும் ரெண்டும் சேர்ந்து இருக்கணுங்கிறது இல்லை. கர்மத்திற்கு பிறகு ஞானம் வரும். ஞானத்திற்கு பிறகு ஒருவன் கர்மா கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்பது இல்லை. அவன் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். செய்யக்கூடாது என்பதும் இல்லை, கட்டாயம் செய்துதான் ஆக வேண்டும் என்பது இல்லை. அப்படி செய்யலைன்னா பாப்பம் வரும் என்பதும் இல்லை. அவன் விரும்புனா செய்யலாம், இல்லைனா இல்லை. ஸோ அவன் கர்மாவை செஞ்சால் புண்ணியங்கிறதும் இல்லை, செய்யலைன்னா பாப்பங்கிறதும் இல்லை. ஏன்னா அவனுடைய ஞானமே நான் அகர்த்தா, நான் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லைங்கிறத அவனுடைய ஞானமே. ஆனால் அந்த ஞானத்திற்கு பிறகு அவன் கர்மா செய்யறதுங்கிறது உலக நன்மையின் பொருட்டு செய்யலாமே ஒழிய அவன் எவ்விதமான பலனையும் கருதுவது இல்லை. அதனால் அந்த கர்மா செய்வதும் செய்யப்படாததும் அதனால் இவனுக்கு எவ்விதமான பாதிப்பும் இல்லை. அதனால் அது அவனுடைய சாய்ஸில் இருக்குது. கர்மாவை பண்ணணுங்கிறது விதி கிடையாது. பண்ணலைன்னா பாப்பம் வரும் என்பதும் இல்லை. அவன் விரும்பினா செய்யலாம், இல்லை சும்மா இருக்கலாம், வேற எதுவும் இல்லை. இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம். இதுதான் இங்கே பூர்வபக்ஷிக்கு நமக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. அவன் கட்டாயம் கர்மாங்கிறத சொல்கிறான், நம்ம கட்டாயம் கர்மாங்கிறது இல்லை, விரும்பினால் என்று சாய்ஸாக இருக்குது. ஞானத்திற்கு பிறகு இது மாதிரி ஞானத்திற்கு முன்னாடியும் ஞான சாதனத்தில் ஞானம் கர்மம் சமமாக சேர்ந்து தான் மோட்சம் தரும் என்பது அவர்களுடைய கருத்து. அதுவும் இல்லை, கர்மா முதல்ல பிறகு ஞானம் என்பது, அதனால் கிரமம் என்பது நம்முடைய கருத்து. அன்றியும் மேலும் அவனுடைய கேள்வி இன்னும் வருது. எனக்கு இன்னும் நிச்சயமாக தெளிவாக சொல்லுங்க என்று அடுத்த இன்னொரு ஸ்லோகம் சொல்லி தன்னுடைய சந்தேகத்தை அவன் விவரித்து சொல்லுகின்றார். இரண்டாவது மந்திரம், இரண்டாவது பாடல், இரண்டாவது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச. ரெண்டாவது ஸ்லோகத்தில் அர்ஜுன உவாச்ச இல்லை, ஏற்கனவே அர்ஜுன உவாச்ச தான்.
யாமிஸ்ரேணேவ வாக்கியேன यामित्येनेन वाक्येन புத்திம் மோகயசீவ மே बुद्धिमोहसीयमे ததேக வத நிச்சித்ய तदेकं वद निश्चित्य ஏன ஸ்ரேயோகமாப்னுயாம் येन श्रेयो नहम् ஆப்னுயாத். व्यामिश्रेणेव वाक्येन यामित्वेनेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे विमोहयसीव मे तदेकं वद निश्चित्य तदेकं वद निश्चित्य येन श्रेयोऽहमाप्नुयाम्. व्यामिश्रेणेव वाक्येन मे बुद्धिं मोहयसीव मोहयसी इव अதையும் பிரிக்கணும், பிரிக்காமல் போட்டுருக்கு. मोहयसी इव येन श्रेयः अहम् आप्नुयाम् तद् एकं निश्चित्य वद. இது பதச்சேதம். வியாமிஸ்ரேணேவ வியாமிஸ்ரேணேவன கலந்தது போல, குழப்புவது போல. வியாமிஸ்ரம்னா கலத்தல் அப்படின்னு அர்த்தம். கலக்கிறதுங்கிறது இங்கே குழப்புறது, குழப்புவது போல. அது இவன்னு சொல்லியிருக்கு, போலன்னு அர்த்தம். உண்மையிலேயே அவர் குழப்புறாருன்னு அர்த்தம் இல்லை. குரு குழப்பலை, சிஷ்யன் தான் குழம்பிக்கிறான். அவனுடைய புத்தி தோஷத்தினால அவன் குழம்பிக் கொள்ளுகிறான். அதனால் குழப்புற மாதிரி அப்படின்னு அர்த்தம். வாக்கியேன அதுக்கு அது போன்ற வாக்கியங்களால், வார்த்தைகளால், மே புத்திம் என்னுடைய புத்தியை, என்னுடைய அறிவை, மோகயசி இவ கலங்கச் செய்கிறவர் போல இருக்கிறீர், பேசுகிறீர். அதனால் ஏன எதனால், ஸ்ரேயக அகம் மோக்ஷத்தை நான் ஆப்னுயாம் அடைவேனோ, எதனால் நான் மோக்ஷத்தை அடைவேனோ, ஸ்ரேயக மோக்ஷத்தை, உயர்வை, சிறப்பை நான் அடைவேனோ, தத் ஏக்கம் நிச்சித்திய வத அந்த ஒன்றை தெளிவாக எமக்கு சொல்லும், தெளிவுபடுத்தி இதுதான் என்று நிச்சயமாக சொல்லு. எதனால் எனக்கு மேன்மை கிடைக்குமோ, ஏன்னா மோட்சம்தான் மேன்மை கிடைக்கும்னு சொல்லிட்டு கீழான கர்மத்தை சொல்லுகின்றார். கர்மத்தை செய்யணும்னு சொல்கிறார். நான் விரும்புகிறது மோட்சம், அதனால் எதனால் எனக்கு மோட்சம் கிடைக்குமோ அதை சொல்லுங்கள், நிச்சயித்து சொல்லு, தெளிவாக உறுதியாக சொல்லு என்று அர்ஜுனுடைய கேள்வி. பாஷ்யம் பக்கம் 233. व्यामिश्रेण इव यद्यपि विविक्त अभिधायी भगवान् तथापि मम मंदबुद्धेः व्यामिश्रम् इव भगवद्वाक्यं प्रतिभाति तेन मम बुद्धिं मोहयसि इव व्यामिश्रेण इव. அதுக்கு விளக்கம் சொல்லலை ஆச்சாரியர். குழப்புவது போல, கலக்கத்தை உண்டு பண்ணுவது போல. யத்யபி விவிக்த அபிதாயி, விவிக்த அபிதாயின தெளிவாக பேசக்கூடிய சாமர்த்தியமுடையவரான பகவான். ஆனால் குரு பகவான் சொல்கிறது பகவானே குருவாக இருக்கிறார். ஆனால் அவர் குழப்பமாக சொல்ல மாட்டார். அவருக்கு தெளிவாக எதுவாக இருந்தாலும் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்குது. விவிக்த அபிதாயி அப்படின்னா தெளிவாக பேசக்கூடிய சாமர்த்தியம் உடையவர். ஸ்பஷ்டமாக எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக தெளிவாக சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக பகவான் இருந்தாலும், அதனால் விவிக்த அபிதாயி பகவான் ததாபி யத்யபி அப்படி இருந்தாலும் கூட, எதையும் தெளிவாக உபதேசிக்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவராக பகவான் இருந்தாலும் கூட, மம புத்தேகே என்னுடைய புத்திக்கு வியாமிஷ்ரம் இவ குழம்புவது போல பகவான் வாக்கியம், பகவத் வாக்கியம் பிரதிபாதி விளங்குகின்றது. அதனால் பகவானை குறை சொல்ல,
நீங்கள் தெளிவாக பேசக்கூடியவர், அதில் சந்தேகம் கிடையாது, அதில் எனக்கு ஸ்ரத்தை இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற வாக்கியம் என்னுடைய புத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துவது போல இருக்கின்றது. இல்லை மம மந்த புத்தேகே அது போட்டாராச்சர். என்னுடைய மந்த புத்திக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு விளங்கலைன்னா சொல்கிறோம்ல. இல்லை நீங்கள் சரியாகத்தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அது புரியலை, அதனால் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்குறோமே. இல்லை என்னுடைய மந்த புத்திக்கு, என்னுடைய குறையுடைய புத்திக்கு அது குழம்புவது போல உங்களுடைய வாக்கியமானது இருக்கின்றது, குழப்புவது போல உங்களுடைய வாக்கியமானது இருக்கின்றது. அதனால் தேன மம புத்தி மோகயசி இவ, என்னுடைய புத்தி மோகத்தை அடைவது போல, மயக்கத்தை அடைவது போல செய்கிறீர்கள். அந்த வாக்கியத்தினால என்னுடைய புத்தியானது மயங்குகின்றதுன்னா என்னது, எது சரிங்கிறதுல தெளிவில்லாமல் இருக்குது, அதான் மயக்கம். எது சரி, எதை செய்ய வேண்டும், இதுவா அதுவா என்பதில் தெளிவின்மை, இன்னும் நிச்சயம் எனக்கு ஏற்படவில்லை. நீங்கள் நிச்சயமாக சொல்லுகிறீர்கள், ஆனால் என்னுடைய புத்தியில் அதில் ஒரு மயக்கமானது மோகமானது இருக்கின்றது, நிச்சயமானது வரவில்லை. அது இவ தான் மோகயசி இவ, மோகத்தை அடைந்தது போல இருக்கின்றது போல செய்கின்றீன்னா. அடுத்த வாக்கியம் மம புத்தி வியாமோக அபநயனாய अपनयाय हि प्रवृत्तः त्वं तु कथं मोहयसि अतः ब्रवीमि बुद्धिं मोहयसि इव मे मम इति. மம புத்தி வியாமோக அபநயாய ஹி பிரவர்த்தக தும், என்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய மோகத்தை நீக்குவதற்காக பிரவர்த்தித்திருக்கின்ற தாங்கள். ஏற்கனவே நான் குழம்பி போய் எது தர்மம் அதர்மம்னு எனக்கு தெரியலை, அதனால் நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கள்னு சரணாகதி அடைந்தான். ஆனால் பகவானுடைய உபதேசமே எதற்கு, இவருடைய புத்தியில் இருக்கக்கூடிய அந்த மோகத்தை நீக்குவதற்காக. அதனால் என்னுடைய புத்தியில் இருக்கக்கூடிய வியாமோகத்தை, மயக்கத்தை, கலக்கத்தை, குழப்பத்தை நீக்குவதற்காக, அபநயாய நீக்குவதற்காக, பிரவர்த்தக தும் பிரவர்த்தித்திருக்கின்ற நீங்கள். கதம் மோகயசி, எப்படி என்னைய குழப்புவீங்க அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய புத்தியில் இருக்க குழப்பத்தை போக்குறதுக்காகத்தான் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க. அப்படி உபதேசிக்க கிளம்பி இருக்கின்ற நீங்கள் எப்படி என்னுடைய புத்தியை கலக்குவீர்கள்? அதனால் நீங்கள் கலக்கலை, நானாக கலங்கி போயிருக்கிறேன். அதக பிரவீமி புத்தி மோகயசி இவ, அதனால தான் என்னுடைய புத்தியை மயக்குவது போல என்று சொல்லுகிறேன். நீங்கள் மயக்கலை, குழப்பலை, அது குழப்புவது போல எனக்கு தெரிகின்றது. எல்லாம் மே மம என்னுடைய. அடுத்த வார்த்தை, அடுத்த வரி. त्वं तु भिन्नकर्तृकयोः ज्ञानकर्मणोः एकपुरुष अनुष्ठान असंभवम् यदि मन्यसे तत्र एवं सति तत्तयोः एकं बुद्धिं कर्म वा इदम् एव अर्जुनस्य योग्यं बुद्धिशक्ति अवस्थानुरूपम् इति निश्चित्य पद ब्रूहि येन ज्ञानेन कर्मणा वा अन्यतरेण श्रेयः अहम् आप्नुयाम् प्राप्नुयाम्. त्वं तु நீங்கள் भिन्न कर्तृकयोः ज्ञानकर्मणोः एक पुरुष அனுஷ்டான அசம்பவம் எதி மன்யசே. இந்த ஞானமும் கர்மமும் வெவ்வேறு மனிதர்களுக்கானது.
வெவ்வேறு அதிகாரிகளுக்கானது. அதனால் பின்ன கர்த்திற்காக வெவ்வேறு கர்த்தா வெவ்வேறு ஆட்கள். ஞானமும் கர்மமும், ஞானத்துக்கான ஆள் வேற, கர்மத்துக்கான ஆள் வேற. ஒரே மனிதன் ஏக புருஷ அனுஷ்டான அசம்பவம். ஒரே மனிதன் ரெண்டையும் சம காலத்தில் செய்தல் என்பது சாத்தியம் இல்லை என்பதனால. அதனால் ரெண்டையும் சொல்கிறார். ஆனால் ரெண்டும் வெவ்வேறு மனிதர்களுக்கானது. ஒரே மனிதன் ஒரே காலத்தில் ரெண்டையும் செய்ய முடியாது. வெவ்வேறு காலத்தில் வேணால் செய்யலாம். ஒரு மனிதன் வேற காலத்தில் செய்யலாம், அல்லது ஒரே காலத்தில் வெவ்வேறு மனிதர்கள் அதை செய்யலாம். ரெண்டு தான். வெவ்வேறு மனிதர்கள் ஒரே காலத்தில் செய்யலாம், இல்லை ஒரே ஆள் செய்யணும்னா ஒரே காலத்தில் செய்ய முடியாது, வேற காலத்தில் செய்யலாம். அதனால் நான் வந்து யூஜி பிஜி ரெண்டையும் ஒன்றா பண்ணுவேன். அதனால் நான் வந்து ரெண்டையும் ஒன்றா பண்ணுவேன். இதை முடிச்சுட்டு அதை பண்ணணும். ஒரே மனிதன் ரெண்டு பேர் வேறு அடுத்தடுத்த காலத்தில் பண்ணலாம், இல்லை ரெண்டு மனிதர்கள் ஒரே காலத்தில் பண்ணலாம். அண்ணன் தம்பி இருக்கிறான்னா அவன் வந்து இந்த காலேஜ் போகலாம், அவன் அந்த காலேஜ் மேலே ஹையர் ஸ்டடி அவன் போகலாம். அதனால் வெவ்வேறு மனிதர்கள் ஒரே காலத்தில் ஒன்றா காலேஜ் வரைக்கும் போயிட்டு அவன் அடுத்த மேலே கிளாஸ் போவான், அவன் கீழே இருக்கிறது போவான், அப்படி போகலாம். அல்லது ஒரே மனிதன் ஒரு 3 வருஷம் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதற்கு மேலே பிஜி, அப்புறம் 2 வருஷம் படிக்கலாம். நான் ஒரே சமயத்தில் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன்னா அது சாத்தியம் இல்லை. அப்படி சாத்தியம் இல்லை. ஏன்னா ரெண்டு படித்தரத்தில் இருக்குது. ரெண்டும் சமமாக இருந்தாக்கா பண்ணலாம். ஒரே நேரத்தில் இப்போ புதிய கல்விக் கொள்கையில் ஒரே நேரத்தில் 2 டிகிரி பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. சாமர்த்தியம் இருந்தால் பிஏலேயே நீ பண்ணலாம். பிஏலேயே ஒரு சயின்ஸ் எடுத்து பண்ணலாம், மேத்ஸ் எடுத்து பண்ணலாம். அது பிஏலேயே தமிழ் எடுத்து பண்ணலாம், இங்கிலீஷ் எடுத்து பண்ணலாம். அப்படி பண்ணலாம். பிஏல தமிழ் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் இன்னொரு இதில் வந்து இங்கிலீஷும் பண்ணலாம்னா ஒரே காலத்தில் பண்ணலாம் இப்போ இதில். ஆனால் பிஏ எம்ஏ ரெண்டையும் ஒரே காலத்தில் பண்ணுவேன்னா அது பண்ண முடியாது. அது இது முடிச்சுட்டு அது பண்ணணும். ஏன்னா அது பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் இதில் தான் வருது. அப்படித்தான். அதனால் பின்ன கர்ம கர்த்திருக்க யோகம் ஞான கர்மனோகம். ஞானம் கர்மம் வெவ்வேறு கர்த்தாவுக்கானது. ஒரே கர்த்தா ஒரே புருஷன் ஒரே சமயத்தில் செய்ய முடியாது என்பது உங்களுடைய கருத்தாக இருந்தால், எதி மன்யசே தத்ர ஏவம் சதி என்பது என்று நீங்கள் நினைத்தால், அப்படி இருக்கின்ற பொழுது தயோகோ ஏகம் புத்தி கர்மவா இதம். இந்த கர்மவா ஞானமா கர்மமா? ஏகம் புத்தி கர்ம வா. ஞானத்தையா கர்மத்தையா? இந்த அர்ஜுனனுக்கு யோக்கியம். அர்ஜுனனுக்கான தகுதி என்ன? புத்தி சக்தி அவஸ்தானு ரூபம் இது நிச்சித்திய வத புருஹி. அர்ஜுனனாகிய எனக்கு எது யோக்கியமானது, ரெண்டுல எதை செய்வதற்கு நான் தகுதியானவன் என்று. புத்தி சக்தி அவஸ்தானு ரூபம். என்னுடைய புத்தி சக்திக்கு, என்னுடைய சாமர்த்தியத்துக்கு, என்னுடைய இப்போதைய நிலைப்பாட்டிற்கு நான் எதை செய்ய வேண்டும். ரெண்டு வேற ஆள் ஒரே வேற ஆள்னால செய்யப்பட வேண்டியது ஒரே ஆள்னால ஒரே சமயத்தில் செய்ய முடியாது என்றால், என்னுடைய இப்போதைய நிலைமைக்கு, என்னுடைய இப்போதைய அறிவு திறமைக்கு, என்னுடைய இப்போதைய சாமர்த்தியத்துக்கு நான் எதை செய்ய வேண்டும்? கர்மத்தை செய்யணுமா, புத்தியை செய்யணும்? புத்தி யோகம்ங்கிற ஞான யோகத்தை, ஞானத்தை பின்பற்ற வேண்டுமா? இது நிச்சித்திய வதன புரூஹி என்று தெளிவுபடுத்தி சொல்லுங்கள். ஏன ஞானேன எந்த ஞானத்தினால், கர்மனாவா அந்நியத்திரேன ஸ்ரேயக ஞானத்தினால கர்மத்தினால ஸ்ரேயஸானது, ஸ்ரேயஸை நான் அடைவேனோ. ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னது? நான் ஸ்ரேயஸ் அடையணும். அதான் என்னுடைய லட்சியம். நான் எனக்கு மேலானது எதுவோ அது வேணும். ரெண்டில் எது மேலானதுன்னு எனக்கு தெளிவாக சொல்லுங்கள். அடுத்த வரி. யதிஹி கர்மனிஷ்டாயாம் குணபூதம் அபி ஞானம் பகவதா உக்தம் ஸ்யாத் தத் கதம் தயோஹோ ஏகம் வத இதி ஏக விஷயா ஏவ அர்ஜுனஸ்ய சுஷ்ரூஷா ஸ்யாத். யதிஹி கர்மனிஷ்டாயாம் குணபூதம் அப்படி ஞானம். இந்த கர்மனிஷ்டைக்கு ஞானம்ங்கிறது குணபூதம்னா அங்கமாக, அதனுடைய ஒரு பகுதியாக, அங்கமாக. கர்மனிஷ்டைக்கு ஞானம் ஒரு அங்கமாக இருந்தால்
இருக்கும் என்பது பகவானுடைய உபதேசமாக இருந்தார். பகவதா உக்தம் சியாத், அவ்வாறு பகவானால் சொல்லப்பட்டிருந்தார். திரும்ப பூர்வபக்ஷிக்கு பதில் கொடுக்கிறார். திரும்ப திரும்ப அவனுடைய பூர்வபக்ஷி புரிந்து கொண்டது தவறு, பகவானுடைய கருத்து அது இல்லைன்னு காட்டுவதற்காக இப்படி இங்கெல்லாம் சொல்கிறார். பகவதா உக்தம் சியாத், இந்த கர்ம நிஷ்டைக்கு குணபூதமாக அங்கமாக ஞானமானது பகவானால் சொல்லப்பட்டு இருந்தால். தத் கதம், அப்பொழுது எப்படி? தயோகோ ஏகம் வத இதி, இரண்டுல ஒன்றை சொல்லு என்று. ஏக விஷயா ஏவ, ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு, ஒன்றை குறிப்பிட்டு, ஒன்றுதான் எது ஒன்றுன்னு எனக்கு நிச்சயமாக சொல்லுன்னு அர்ஜுனுடைய சுஷ்ரூஷா அறிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய அந்த கேள்வியானது எப்படி ஏற்படும், எப்படி வரும், எப்படி கேட்டிருக்க முடியும்? அடுத்த வரி, நகி பகவதா உக்தம் அந்யதரத்யேவ ஞான கர்மணோஹோ வக்ஷ்யாமி ந ஏவ த்வயம் இதி ஏன உபய பிராப்தி அசம்பவம் ஆத்மனஹ மன்யமான ஏகம் ஏவ பிரார்த்தயே. பகவதா உக்தம், ஒருவேளை பகவான் சொல்லியிருந்தா அந்யதரத் ஏவ ஞான கர்மயோகோ வக்ஷ்யாமி ந ஏவ துவயம், இந்த ரெண்டுல நான் ஒன்றைத்தான் சொல்லுவேன் என்று பகவான் சொல்லி இருந்தார். இரண்டையும் அல்ல, ரெண்டையும் நான் சொல்ல மாட்டேன், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் உனக்கு நான் சொல்லுவேன் என்று பகவான் சொல்லி இருந்தார். எதனால்? உபய பிராப்தி அசம்பவம், ரெண்டையும் பெறுவதற்கான தகுதி இல்லாததனால், ஆத்மனக எனக்கு என்று அவன் நினைத்தாக்க, ஏகம் ஏவ பிரார்த்தையே, ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், ரெண்டுல எது ஸ்ரேயஸ்னு ஒன்றை மட்டும் சொல்லுங்கள்னு எப்படி கேட்பான்? இதனால் இரண்டும் ஒரே சமயத்தில் ஒருவரால் அடைய முடியாது என்று அறிந்து தனக்கு ஒன்றையே பகவானிடம் வேண்டுகிறேன் என்று எப்படி கேட்பான்? பகவான் வந்து ஞானம் கர்மம், நீ கர்மாவைத்தான் செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். ரெண்டையும் நான் சொல்ல மாட்டேன், ஒன்று தான் சொல்லுவேன், நீ கர்மாவைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது பகவானுடைய கருத்தாக இருந்தால் இவன் எப்படி திரும்ப அப்படி கேட்க முடியும்? ரெண்டில் ஒரு கர்மாவைத்தான் செய்யணும்னு சொல்லிட்டார், நான் ரெண்டும் சொல்ல மாட்டேன்னு பகவான் சொல்லியிருந்தா. அப்படி பகவான் சொல்லலை. பகவான் கர்மாவையும் பற்றி சொன்னார், ஞானத்தை பற்றியும் சொன்னார். 2வது அத்தியாயத்தில் ஞான யோகமும் சொல்லப்பட்டிருக்கு, கர்ம யோகமும் சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டு சொல்கிறது பகவானுடைய கருத்து கிடையாது, ஒன்று தான் அப்படின்னாக்கா பகவான் அப்படி சொல்லலையே, ரெண்டுமே சொல்லியிருக்கிற. அதனால் பகவானுடைய கருத்து ஒன்று தான் சொல்லுவேங்கிறது இல்லை, ரெண்டும் சொல்கிறது என்பது தான். அப்படி இருந்தால் எனக்கு ஒன்றை மட்டும் சொல்லுங்கள், ஒன்று தான் சொல்லுவேன் பகவான் சொல்லியிருந்தாக்க ஒன்றை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அர்ஜுனன் கேட்க முடியாது. ஏன்னா அவரே தெளிவாக சொல்லிட்டார், நான் ஒன்று தான் சொல்லுவேன். அவர் ரெண்டையும் சொல்லியிருக்கிறதுனால தான் எனக்கு எதுவோ அது ஒன்றை சொல்லுங்கள்னு அர்ஜுனனால் கேட்க முடிகிறது. ரெண்டையும் பற்றி பகவான் பேசி இருந்ததுனால தான் எனக்கு எது பொருத்தமானதுன்னு அர்ஜுனனால் கேட்க முடிகின்றது. பகவானே நான் ரெண்டு சொல்ல மாட்டேன், ஒன்று தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இருந்தேன், இந்த கேள்வி வந்திருக்காது. தமிழ் அன்றியும், அன்றியும்னா மேலும் அப்படின்னு அர்த்தம். அவருடைய சந்தேகத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்காக மேலும் சொல்லுகின்றான். மலைக்கச் செய்வது போன்ற வார்த்தையினால் என்னுடைய புத்தியை மயக்குகிறீர் போலும். பிரமிப்புன்னு வருது இல்லை, அதில் வியாமிஷ்ரம்ங்கிறதுக்கு பிரமிப்புன்னு, அதாவது ஒரு திக்கு முக்காடி போய் இருக்கிறது அப்படிலாம் சொல்கிறோம்ல. திடீர்னு ஒரு பெரிய விஷயத்தை சொன்னாக்கா சின்ன குழந்தைக்கு ஒரு கடினமான வார்த்தையை சொல்கிற பொழுது அது அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது பிரமிச்சு போய் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்கும். அந்த மாதிரி அது மலைப்புன்னு ஒன்றுமே புரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. அது மாதிரி வார்த்தையினால் என்னுடைய புத்தியை மயக்குகின்றீர் போலும், என்னுடைய புத்தியை மயக்கிற மாதிரி இருக்கின்றது. நான் எதனால் நன்மையை பெறுவேனோ அந்த ஒன்றை ஞான கர்மங்களுள் உனக்கு உரியது இன்னதுதான் என்பதை பிரித்து சொல்ல வேண்டும். பகவான் தெளிவாக பேசுபவர் ஆயினும் மந்த புத்தியான எனக்கு பகவான் வார்த்தையானது மலைக்கச் செய்வது போல தோன்றுகிறது. அதனால் நீங்கள் அப்படி நீங்கள் தெளிவாக பேசக்கூடியவர் தான், குழப்புறவர் அல்ல.
ஆனால் என்னுடைய மந்த புத்தியினால் உங்களுடைய வார்த்தையானது என்னை குழப்புவது போல இருக்கின்றது. நானும் குழம்புல தெளிவாக தான் இருக்கேன். அதாவது குழம்பியது போல இப்படி சொல்கிறான். என்னுடைய புத்தி குழம்பி விட்டதுன்னு சொல்லலாமே, என்னுடைய புத்தி குழம்பியது போல இருக்கின்றது அப்படின்னா அதில் என்ன நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனாலும் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படும். சுத்தமாக புரியலைன்னா அது வேற. நீங்கள் சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னா வேற. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவைப்படுகின்றது. அதனால் என்னுடைய மதியை மயக்குகின்றீர் போலும்னா மயக்கிற மாதிரினா மந்த புத்தியான என்னுடைய மயக்கத்தை போக்குவதற்கு என்றே தலைப்பட்டுள்ள நீங்கள். உங்களுடைய உபதேச நோக்கமே சரணாகதி அடைந்த, மோகத்தை அடைந்து, கலக்கத்தை அடைந்து, சரணாகதி அடைந்திருக்கின்ற என்னை என்னுடைய மயக்கம் தெளிவதற்காகத்தான் இங்கே உபதேசமே செய்ய தொடங்கி இருக்கின்றீர்கள். என்னை எப்படி மயங்கச் செய்ய மாட்டேன். அதனால் என்ன சொல்கிறேன், எனது புத்தியை மயங்கச் செய்கின்றீர் போலும் என்று. அதான் அப்படி சொல்கிறேன், மயங்கச் செய்கிற மாதிரி. ஞானத்தை அனுஷ்டிப்பவன் வேறு, கர்மத்தை அனுஷ்டிப்பவன் வேறு, வேற வேற ஆள். ஒருவனே ஒரே காலத்து இவ்விரண்டையும் ஒருங்கே அனுஷ்டித்த நிகழாது என நீங்கள் நினைத்தால் என்பது உங்களுடைய கருத்தானால், அப்பொழுது இது இவ்வாறு இருக்க அவற்றுள் ஏதாவது ஒன்றை, அதாவது ஞானத்தை அல்லது கர்மத்தை, இதுவே அர்ஜுனனுக்கு தக்கது, அவருடைய புத்தி வல்லமைக்கு நிலைமைக்கு ஏற்றது என நிச்சயித்து அருளி செய்க. ஞானமாக ஆயினும் கர்மவாக ஆயினும் எந்த ஏதாவது ஒன்றினால் நான் நன்மையை பெறுவேனோ அதனை உரைத்து அருளுக. பகவான் ஞானத்தை கர்ம நிஷ்டைக்கு துணையாகவாவது கூறியிருந்தார். கர்மத்துக்கு ஞானம் துணை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பொழுது அவ்விரண்டினுள் ஒன்றை சொல்ல வேண்டும் என ஒன்றை பற்றியதாகவே அர்ஜுனன் எப்படி கேட்க விரும்பலாகும்? எப்படி கேட்க முடியும்? அவன் தான் இரண்டையும் பெற முடியாது என்று நினைக்கிறவனாய் ஒன்றையே வேண்டும்படிக்கு பகவான் முன் ஞான கர்மங்களுள் ஏதாவது ஒன்றுதான் சொல்லுவேன், இரண்டையும் சொல்ல மாட்டேன் என கூறவில்லை அன்றோ. அப்படி அவர் சொல்லலை, ரெண்டையுமே சொல்லி இருக்கிறார். ரெண்டையும் சொல்லி ஞானம் மேலானது, நீ கர்மாவை செய்யன்னு சொல்லி இருக்கிறார். ஞான அவ்வளோதான். இது அர்ஜுனுடைய கேள்வி. அதனால் ஞானம் கர்மம் ரெண்டில் ஞானம்தான் நான் மோட்சத்தை ஸ்ரேயஸை அடைய விரும்புகிறேன், ஞானம்தான் ஸ்ரேயஸுக்கான நேரடியான சாதனம்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நான் விரும்புகிறது அந்த ஸ்ரேயஸைத்தான். ஆனால் எனக்கு நீங்கள் விதித்திருப்பது கர்மாவை செய் என்று. அதனால் நானும் ஸ்ரேயஸை விரும்புகிறேன், ஸ்ரேயஸுக்கு ஞானம்தான் சாதனம்னு நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அப்போ நான் ஏன் கர்மாவை செய்ய வேண்டும்? என்னை ஏன் கர்மாவை செய்ய தூண்டுகிறீர்? நான் நேராக ஞானத்துக்கு போயிடலாமே அப்படின்னு கேட்கிறார். பகவான் என்ன பதில் சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். விளக்கத்தை நாளை பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்ரவேத்ரைக்கபாலயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாம்பதிஹே நமः. ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேகி முக்திபைதைவாகினே யமகத்யாப்தலேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.